அடுத்தது சீட் கன்வர்ஷனுக்கு வந்துடும். சீட் கன்வர்ஷன் எப்படி நடக்குங்கிறது. இப்போ நம்ம ரிசர்வேஷன் எல்லாமே பார்த்தோம் இல்லையா? ஆல் இண்டியாவில் சீட் கன்வர்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலர் சீட் எஸ்டியில் பிடபிள்யூடி சீட், எஸ்டிக்கு என்ன பர்சன்டேஜ் ரிசர்வேஷன்? 7.5% ரிசர்வேஷன். சரியா? ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு ஓப்பன் சீட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 10,000 சீட்ஸ் இருக்குது. 10,000 சீட்ஸில் ஒரு 750 சீட்ஸ் வந்து எதுக்கு வரணும்? எஸ்டி கேட்டகரிக்கு வரணும். இதில் 5% பிடபிள்யூடிக்கு வரணும். 5% பிடபிள்யூடிக்கு வரணும் அப்படின்னா ஒரு 37 சீட் பிடபிள்யூடியில் இருக்குது, எஸ்டி பிடபிள்யூடி சீட்ஸ். கேண்டிடேட்ஸ் ஒரு வேளை 30 பேர் தான் இருக்காங்க, இல்லை 25 பேர் தான் இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? 12 எஸ்டி பிடபிள்யூடி சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்கும். கடைசி வரைக்கும் யாருக்குமே அலாட் ஆகாது இல்லையா? எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸே கம்மியாக இருக்காங்க. ஸோ இந்த சீட்ஸை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கன்வர்ஷனோடது. எப்போ நடக்கும் இந்த கன்வர்ஷன்? எஸ்டி பிடபிள்யூடி சீட்ஸை யாருக்காவது அலாட் பண்ணலாம், வேக்கண்ட்டாக இருக்குது. எப்போ நடக்கும், எப்படி நடக்குங்கிறது தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எப்போ நடக்கும்? 3rd ரவுண்டில் தான் நடக்கும். 3rd ரவுண்டில் எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் அலாட் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்கிற சீட்ஸை கன்வெர்ட் பண்ணி அதே 3rd ரவுண்டில் மற்றவங்களுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க? இப்போ எஸ்டி பிடபிள்யூடி இருந்துச்சுன்னா அதை எஸ்டியாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். எங்கேருந்து எடுத்தோம்? 750 எஸ்டி சீட்ஸ்லேருந்து 37 சீட் எடுத்து எஸ்டி பிடபிள்யூடி கொடுத்தோம். ஸோ அதனால் அதை திருப்பி எதுக்கு கொடுத்துருவாங்க? எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ எஸ்டிக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி எஸ்டி பிடபிள்யூடி எஸ்சிக்கு இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணுவாங்க. இப்போ இதில் ஓபிசி பிடபிள்யூடி ஓபிசிக்கு மாறிடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி சீட்ஸ் அது யாருமே எடுக்கலை அப்படின்னா யூஸ்வலாக பிடிஎஸ்ல நடக்கும். எஸ்டி சீட்ஸ் யாருமே எடுக்கலைன்னா எஸ்சியாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. எஸ்சி சீட்ஸ் யாருமே எடுக்கலைன்னா யூஆராக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் யூஸ்வலாக நடக்காது, அந்தந்த கேட்டகரியிலே க்ளோஸ் ஆகிடும். இடபிள்யூஎஸ் சீட்ஸ் யூஆருக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. என்ஆர்ஐ சீட்ஸ் டீம்ல என்ஆர்ஐ சீட்ஸ் இருக்குன்னா யூஆர், அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்லை பெய்ட் சீட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபீக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ என்ஆர்ஐ வந்து 30 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா, 40 லட்ச ரூபா, 50 லட்ச ரூபா ஃபீனா அதை மறுபடியும் மேனேஜ்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது 25 லட்ச ரூபாய்க்கு 3rd ரவுண்டில் கிடைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஜெயின் மைனாரிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. ஜெயின் மைனாரிட்டி டென்டல் காலேஜஸ் 2 இருக்குது. அந்த ஜெயின் மைனாரிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி சீட்ஸை யூஆராக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஃபாரின் நேஷனல் சீட்ஸ் எய்ம்ஸில் அதை யாரும் எடுக்கலன்னா யூஆராக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கவே செய்யாது. பட் ஸ்டில் இதுதான் கன்வர்ஷன் பேட்டர்ன். இதே இது சிடபிள்யூ சீட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சீட்ஸோட கன்வர்ஷன் எஸ்டி சிடபிள்யூவை எஸ்சி சிடபிள்யூ. நோட் பண்ணுங்க, இங்கே எஸ்டி பிடபிள்யூடியை எஸ்டியாக கன்வெர்ட் பண்ணாங்க. பட் இதை சிடபிள்யூக்கு உள்ளே வச்சுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி கன்வர்ஷன் நடக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? 3rd ரவுண்டில் நடக்குமா இதெல்லாம் கன்வர்ஷன்? இந்த மாதிரி கன்வர்ஷன்லாம் யூஸ்வலாக நடக்கவே செய்யாது. எது மாதிரி? எஸ்சி டு யூஆர், இடபிள்யூஎஸ் டு யூஆர், இந்த மாதிரி சீட் கன்வர்ஷன்ஸ்லாம் யூஸ்வலாக நடக்காது. மோஸ்ட்லி அந்தந்த கேட்டகரியிலே எல்லா சீட்ஸுமே கன்வெர்ட் ஆகிடும். இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன இருந்தாலும் ஓபிசி சீட்ஸ் யூஆராக கன்வெர்ட் ஆகாது. அதுக்கான பாலிசி இன்னும் போடலை. ஓபிசி சீட்ஸ் எப்படியும் வேக்கண்ட்டாகவும் ஆகாது. அதனால் இது ஒரு பெரிய ரிலவன்ஸும் கிடையாது.